அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது என்னவாங், கடலிலே சுழற்காற்று உண்டானபடியினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் என்ன செஞ்சதா, நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை என்ன செஞ்சாங்களாம், எழுப்பினார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளையே, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திருப்பப்படும் பொழுது கடிந்து கொள்ளுதலுக்கு நேராய் உன் இருதயத்தை திருப்பும் பொழுது அவருடைய ஆவியை உனக்கு அருளி அவருடைய வார்த்தையை தெரிவிப்பேன் சொல்றார்களா. இப்பொழுது பார், படகில் இருக்கிற தேவன் அயர்ந்த நித்திரையாய் இருக்கிறார் என்று என் வாழ்க்கையில் தேவன் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். நான் இவ்விதமான பிரச்சனை பாடுகளோடு இருக்கிறேனே, என்னை காணாமல் இருக்கிறார் என்று அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் சொல்லி அவரை போய் எழுப்புகிறார்கள். அவர் அறியாமல் இருப்பாரோ? காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அறியாது இருப்பாரோ? தேவ பிள்ளையே, அவர் தூங்குகிற மாதிரி இருந்தார். ஏன் தெரியுமா? உனக்கு ஆவியை அருளி இருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? நீ அவரை தட்டி எழுப்பு. அவர் சும்மா இருக்கிறாரு, அவரை உறங்க விட தூங்க விடாத, சும்மா இருக்க விடாத. நீ உனக்கு கொடுத்த ஆவியின் பலத்தால், நீ உனக்கு கொடுத்த அந்த ஆவியின் அருளை அதை என்ன செய்ய, அதை புதுப்பி 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 தேவ பிள்ளையே, புதுப்பித்து, ஆண்டவரே என் தேவனே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, என் வாழ்க்கை என்னும் படகில் சூறாவளி வீசுகிறது ஆண்டவரே, எதிர் சக்திகள் மோதுகிறது ஆண்டவரே, எல்லா போராட்டம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. கடல் சலம் மூழ்க போகிறது, படகு மூழ்க போகிறது, மூழ்கிற தருவாயில் இருக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற, போராட்டத்தில் இருக்கிற, உனக்கு எதிராக இருக்கிற போராட்டம் உன்னை மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கலாம், கடலுக்குள் மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கலாம், அழிவுக்கு நேராக கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம். தேவ பிள்ளையை, காற்று வீசலாம், படகு அலகழிக்கப்படலாம். தேவ பிள்ளையே, உனக்குள் உன் படகில் இருக்கிற ஆவியானவர் உசுப்பேத்து, உனக்குள் இருக்கிற கர்த்தரை எழுப்பு எழுப்பு எழுப்பு. கர்த்தர் சொல்றாரு, சூறாவளி வீசுதுன்னா எதுக்கு அனுமதிச்சார் தெரியுமா? சூறாவளி காற்ற உன் குடும்பத்தில் ஏன் அனுமதித்தார்? உன் வாழ்க்கையில சூறாவளியை ஏன் அனுமதித்தார்? பிரச்சனையை ஏன் அனுமதித்தார்? அனுமதித்தவர் கர்த்தர், அனுமதித்தவர் கர்த்தர். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கொழுந்து விட்டு எரிய விடாம, மாம்சத்தில் போராடி பிரச்சனை பண்ணி மாம்சத்திலே பேசி பேசி அதை மேற்கொள்ளலாம் நினைக்க, அது ஒன்றை நடக்காது. அது ஒன்று நடக்காது. தேவ பிள்ளையே, மாம்சத்தில் போராடிக்கிட்டு இருக்கிற, உனக்குள்ள இருக்கிற ஆவி இருக்கு இல்லையா, என் ஆவியை அவனுக்கு அருள்வேன்னு சொன்னார்ல, நீ கடிந்து கொள்ளதுக்கு நேரம் உன்னை திருப்பினது உண்மையானால் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளிருந்து வேலை செய்யும், உனக்குள்ளிருந்து கிரியை செய்யும். கிரியை செய்ய இடம் கொடு. ஒரு தருணத்தை கொடுக்கிறார். போராட்டம் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், பிரச்சனை வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், ஒரு தருணத்தை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை இப்பொழுதாவது என்னை தேடுகிறதா, என்னை தட்டி எழுப்புகிறதா, என்னோடு பேசுகிறானா, என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறானா, என்னோடு ஷேர் பண்றானா? உலகத்தில் எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். தேவனோடு ஷேர் பண்றோமா? கர்த்தரோடு ஷேர் பண்றோமா? தேவனோடு ஷேர் பண்ண அவர் விரும்புகிறார், அவரோடு ஷேரிங் பண்ண விரும்புகிறார். ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டானா, உன் பிரச்சனை, உன் பாடு, உன் போராட்டம், உன் நெருக்கத்தை தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் அழிந்து போகிறது, மடிந்து போகிறது, நான் பிரச்சனையோடு வாழ்கிறது உனக்கு சித்தமோ? எழும்பும், என் குடும்பத்தில் எழும்பும்,
என் சபையில் எழும்பும், எனக்குள் எழும்பும், என் கிராமத்தில் எழும்பும் ஆண்டவரே. எழுப்பு. அவர்கள் போய் கர்த்தரை எழுப்பினார்கள். எழுப்புனா அடுத்து நடக்கிறது என்ன? அப்படி நீ எண்ணி எழுப்புவாய். ஆனால் என்ன நடந்தது? அவர் எழுந்து காற்றையும் சலத்தையும் கொந்தளிப்பையும், காற்றையும் சலத்தையும் அதன் கொந்தளிப்பையும் என்ன செஞ்சாராம்? அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிட்டு. கரங்களை தட்டி உன் வாழ்க்கையில் கர்த்தரை நீ தட்டி எழுப்புவாயானால், அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நீ எழும்புவாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னவா உன் வாழ்க்கையை அமைதியாக்கி விடுவார். உன் வாழ்க்கை உன்னை சுற்றிலும் அமைதி உண்டாயிரும், அமைதி உண்டாயிரும் தேவ பிள்ளையே. ஆனால் நீ தட்டி எழுப்பணும். அதற்கு முன்பாக நீ கடிந்து கொள்ளுதலுக்கு இடம் கொடுக்கணும். அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். வார்த்தையை தருகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அல்லேலூயா, நீ பயப்படா. காற்று அடிக்கட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், அலைகள் புரளட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு அமைதியை கொடுக்க போகிறார், ஒரு அமைதியை கொடுக்க போகிறார். அவர் அவைகளெல்லாம் அதட்டி என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்க போகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. இறையாதேன்னாரு, சொன்னார் இறையாதே, அமைதலாயிரு. கட்டளை கொடுக்கிறார். அமைதலாயிருந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா என்னோடு இருக்கிறார், எங்கள் அப்பா என்னோடு இருக்கிறார். அவர் சொன்னால் போதும், அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன ஆகும். என் வாழ்க்கையில் அவர் சொன்னால் போதும். நான் இன்றைக்கு சொல்லிடுவேன், கூப்பிட்டு எடுத்து, பிரதர் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறதேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாங்க பிரதர். நான் சொல்லிவிட்டு போயிடுவேன். இப்போ என்னென்ன ஏற்றே பார்க்க மாட்டேன், என்னென்னு கேட்கவும் மாட்டேன். அல்லேலூயா, கேட்கவும் மாட்டேன், என்னென்னு ஏற்றும் பார்க்க மாட்டேன். நான் சொல்லிட்டு போயிடுவேன். நான் மனுஷன். நான் யார்? மனுஷன். நான் சொன்னால் ஒன்றும் ஆகாது. நான் அவர் பிரியப்படுறதுக்காக சொல்லிட்டு போயிடுவேன். பிரதர் சொன்னார், அது பேர் என்னென்னே கேட்கலை. அவர் நினைப்பார், நினச்சிருப்பார். எனக்கு நான் நினச்சேன், நான் சசி பிரதர்கிட்ட 4 நாளாக பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நீ என்ன பேசலைன்னு நினச்சிங்களா? ஆனால் பார்த்தீங்களா, சொல்லி உண்மை அதுதான். ஏன்னா ஆவியானவர் உணர்த்தினதுனால நான் சொல்கிறேன். அவர் நினச்சார், என்னையா ஒன்றுமே பேசலையா? அவர் சொன்னார், அவர் வாட்டில் போயிட்டார், ஒன்றுமே சொல்லலையே, பேசவே இல்லைன்னு. ஆனால் எனக்குள்ளே மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது. நேற்று கூட பேசணும்னு நினச்சேன், முடியலை. முந்தா நாள் பேசணும்னு நினைக்க முடியலை. அதுக்கு முதல் நாள் பேசணும்னு நினைக்க முடியலை. பேசணும்னு நினைப்பேன், அலை என்ன செஞ்சிருது? தடுத்துருது. கொந்தளிப்பு தடுத்துருது. ஆமா, அமளி நம்மளை என்ன செஞ்சிருது? தடுத்து நிறுத்திடுது. என்ன மனுஷன் நான் சொன்னா அதுதான் நடக்கும். ஆனா அதே நேரத்தில் கர்த்தர் சொன்னா அது ஆகும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டா, சசி பிரதர் ஒன்றுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டா போதும். அவர் எதை குறிச்சுமே கவலைப்படக்கூடாது. அதுக்கு பிறகு ஐயோ காத்து வீசுதே, ஐயோ கடல் பொங்குதே, ஐயோ படகு மூளை போகுதே, தண்ணி மேலே கொந்தளிச்சுட்ட, எதையுமே நீங்க நினைக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை இந்த விசுவாசத்தில் வளர்க்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் நீ வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, அவர் சொன்ன பிறகு கூட நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு என்ன செய்ய, ஐயோ நாளைக்கு என்ன செய்ய, ஐயோ இந்த வாரத்துக்கு என்ன செய்ய, அடுத்த மாசத்துக்கு என்ன செய்ய. அட மனுஷனே, நீ இன்று இரவு தூங்கி நாளையில காலைக்கு எழுந்திருப்பாயா என்று முதலாவது என்ன செய்ய, உன்னையே நிதானித்துக்கொள். நிதானித்துக்கொள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா,
அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ள. ஏன்னா சொன்னது யாரு? சொன்னது யாருங்க? அவர் யாருங்க? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன். அதனாலதான் காத்து நில்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏ காற்று இறையாத நில்லு. அவர் ஒரு கட்டளை இட்டா கட்டளை இட்டதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளையே, அவர் கட்டளை போட்டாருன்னா போட்டதான். யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஆனா உங்களுக்காக எனக்காக மாத்திரம் சில காரியங்களை தடுப்பார். தடுப்பாரா? தடுக்க மாட்டாரா? என்னங்க இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? நேரம் ஆயிட்டோ? சாப்பிட போகணுமோ? இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னால் கொடுத்தாலும் ஜீர்ணிக்காது, பின்னால் கொடுத்தாலும் ஜீர்ணிக்காது. சரி, சோத்திரம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக மாத்திரம் அவர் நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக மாற்றுகிற கர்த்தர் தெரியுமா? மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? எங்க மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நீக்கும். உங்களுக்காக எனக்காக மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? எதை வச்சு சொல்றீங்க? வார்த்தையை வச்சு சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. நேராயிட்டு கடந்து போகண்டாமா? சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்க சீக்கிரம். போன வாரமும் முந்தின வாரம் கூட சொல்லியிருக்கேன். எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவா இருந்தானே, அந்த எசேக்கியா ராஜா மரணம் ரெடி, அவனுக்கு ஓகே. கர்த்தர் சொல்றாரு தீர்க்கதரிசியை விட்டு, எப்பா போ என் தாசன்ட்ட போய் சொல்லிரு, உன் வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து. அவர் சொன்னா ஆகணுமா ஆகக்கூடாதா? இங்க சொல்லியிருக்கு அவர் சொன்னா ஆகும். இங்க என்ன சொல்லியிருக்கு? அவர் சொன்னா ஆகும். ஆகணுமா வேண்டாமா? அப்ப எசேக்கியா ராஜாவுக்கு சொல்றாரு, நீ இன்னைக்கு மறிச்சு செத்து போயிருவேன்ட்டாரு. டைரக்டா சொல்றாருங்க. சொன்னாரா இல்லையா? எங்க 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லியிருக்காங்க. சொன்னாரா இல்லையாங்க? சொன்னாருங்க. நீ செத்து போயிருவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி. டைரக்டா சொல்றேன். நம்ம கூட பக்கத்தில் என்ன சொல்லுவோம்? இறந்துட்டாருன்னா இறந்துட்டாருன்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் சீரியஸா இருக்காரு, ரொம்ப முடியாம இருக்கிறாரு, அதனால அவர்கிட்ட மெதுவா சொல்லிருங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்து போயிருவன்னு சொல்லு அப்படின்னாரு. என்னவா? நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டி, நீ மறித்து போய் செத்து போயிருன்னே சொல்லிட்டாரப்பா. டைரக்டா ஓப்பன் அடிக்காருவாரு. அவர் சொன்னா ஆகணுமா ஆக வேண்டாமா? இப்ப சொல்லுங்க. அவர் சொன்னா ஆகும் ஆண்டவரேன்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். என்ன நான் சொல்ல? ஆண்டவரே நீர் சொன்னா ஆகும். அல்லேலூயா. நீர் சொன்னா ஆகும். ஏன்னா என்னையே சொன்னார் இல்லையா? சுந்தர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டாரு. அடுத்த என்ன அர்த்தம்? நீ செத்து போயிருவேன்னு தானே அர்த்தம். நீ மறித்து போயிருவேன்னு அர்த்தம். சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? பேன்னு முழிக்கு பாருங்க. சுந்தர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னார்ல, என்னாச்சுங்க? சொன்னார். வாயை திறந்து சொன்னா தானே தெரியும். சொன்னாரு. ஆனா அதுக்கடுத்து எனக்கு நான் செத்து போயிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அப்பா இருக்கார்ல, இறக்கமுள்ள அப்பா, எங்க இறக்கமுள்ள அப்பா சொல்லுவாரு, அப்படி சொன்ன தேவன் அடுத்து 1 செகண்டுக்கு 1 சொட்டு கண்ணீரை வடிச்ச உடனே அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவார் தெரியுமா? அப்படியே. அடுத்த வசனம். அப்படியே என்னாச்சுங்க? ஜீவன் இருந்தா தானே வாசிப்பீங்க. உன் நாட்களோட 15 வருடத்தை நான் கூட்டுவேன். நீ கர்த்தர் இடத்துல திரும்பும் பொழுது. எப்பொழுது கூட்டுவாராம்? எசேக்கியா ராஜா எப்படி திரும்பினா? கர்த்தாவே. அவன் என்ன செஞ்சான்? கர்த்தாவேன்னு சொல்லி தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாயிருந்தேனே. நீ கர்த்தரிடத்தில் உண்மையும் மன உத்தமமாய் திருப்பப்படும் பொழுது அவருடைய ஆவியை உனக்கு அருளுவார். அப்பொழுது உன் மனஸ்தாபத்தை பார்த்து, உன் துக்கத்தை பார்த்து, உன் வேதனையை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வாரு? உன் மரண நீ செத்து போவன்னு டைரக்டா சொன்ன கர்த்தர் அடுத்த செகண்ட் சொல்றாரு,
உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை உனக்கு கூட்டி தரையா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஏது செஞ்சாரு, இப்போ சிந்திச்சு பாரு. உன் ஆயுசு நாட்கள் இன்னைக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஜீவனோடு இன்று வாழ்ந்து கொண்டே இருக்கா என்றால் அது கர்த்தர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த அருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உனக்கு கொடுத்தாரே அந்த அருள் தான் தேவப்பிள்ளை. இப்ப சிந்திச்சு பார், என்னத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ உன் வாழ்க்கையில உண்மையும் செம்மையுமா இருந்தாயா? கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருக்க? ஏன் படகுல காத்து வீசுது? ஏன் கடல் கொந்தளிக்கு? ஜலம் ஏன் புரள வருது? தேவனுக்கு இடம் கொடு. உனக்கு உள்ள இருக்கிற கர்த்தர் உனக்கு உள்ள இருக்கிறாரு. அதை தெரியாம நீ போராடிக்கிட்டு இருக்க. நீ போராடிட்டு இருக்க. உனக்கு ஒரு போராட்டம் நெருக்க வருதா? ஒன்னுக்கும் கவலைப்படாத, ஒன்னுக்கும் கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. ஏன் தெரியுமா? ஏன் கவலைப்படாங்க சொல்ற? என்ன எங்க இருக்காரு? யார் எங்க இருக்காரு? படகுல அமைதியா இருக்கிறே. உன் படகுல அமைதியாய் இருக்கிறே மகனே. தட்டி எழுப்ப மாட்டாயா? தட்டி எழுப்ப மாட்டாயா? எதிர்நோக்கி காத்திருக்கின்றாய். தட்டி எழுப்ப மாட்டாயா? தட்டி எழுப்ப மாட்டாயா? எதிர்நோக்கி காத்திருக்கின்றார். வாழ்க்கை என்னும் படகிலே கர்த்தர் இருக்கிறார். வாழ்க்கை என்னும் படகிலே கர்த்தர் இருக்கிறார். தட்டி எழுப்பு மகனே, தட்டி எழுப்பு மகளே, தட்டி எழுப்பு மகனே, நீ தட்டி எழுப்பு மகளே. வாழ்க்கை என்னும் படகில் கர்த்தர் இருக்கிறார். அதை அறியாது இருக்கிறார். நீ அறியாது இருக்கிறாய். நீ அறியாது இருக்கிறாய். நீ அறியாது இருப்பதால் வாழ்க்கையில் பிரச்சனை. நீ அறியாது இருப்பதால் உன் வாழ்க்கையில் போராட்டம். அறியாது இருப்பதால் வாழ்க்கையில் சஞ்சலம். வாழ்க்கை என்னும் படகிலே கர்த்தர் இருக்கிறார். நீ அறியாது இருக்கிறாய். நீ அறியாது இருக்கிறாய். வாழ்க்கை என்னும் படகிலே கர்த்தர் இருக்கிறார். நீ அறியாது இருக்கிறாய். தட்டி எழுப்பு மகனே. அவர் உனக்குள் இருக்கிறதை நீ அறியாது இருக்கிறாய். தட்டி எழுப்பு, தட்டி எழுப்பு. அவர் சொல்லாகும், கட்டளை எடுக்கும். உனக்கு விரோதமாக ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் முறியடிச்சு போட்டுருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாம், வாழ்க்கையில் கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறத, உன் வாழ்க்கை படகுல கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறத அறியாமல் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டு, அறியாமல் இன்னைக்கு வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்படி தானே? அப்படி தான். சிந்தையை எங்கேயும் திருப்பாதீங்க, கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளை, உன் வாழ்க்கை படகுல கர்த்தர் உன்னோடு இருக்கிறத நீ உணராமல் அறியாமல் இருந்து பாடுபட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு கர்த்தரே மேலே பாரத்தே அவரே பழி சுமத்திக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்ம முன்னேற முடியாது. ஹல்லேலூயா, முன்னேற முடியாது. நீ கடிந்து விழுதலுக்கு நேராக திருப்பப்படு. அவர் ஆவியை உனக்கு அருளுவார். ஆமாம், அருளுவார். தேவ பிள்ளையே, அவர் ஒன்று அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. மரணமானாலும் சரி ஜீவனானாலும் அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும் தேவ பிள்ளையே. காற்றும் கடலும் அடங்கி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அடங்க மாட்டோன்னு மறுப்பது ஏன்? நீ அடங்கி பார் கர்த்தருக்குள். அவருடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உனக்கு எதிராக இருக்கிற எதிர் சக்திகளை நில், இறையாது, அங்கே நில். கட்டளையிடுவார். அங்கே நில். என் பிள்ளையை தொடாதே, பிள்ளையாண்டனை தொடாதே, நில் அங்கே. சாத்தானை பார்த்து சொன்னார், என் மகனா என் தாசனாய யோபை கண்டாயோ? ஆம், கண்டேன்.
நீர் அவனை வேலி அமைத்து பாதுகாக்கலன்னா உம்மை நம்புவாரோ? பிசாசு எந்த ஆலோசனை வேணாலும் கொடுக்கலாம். வேலியை திறந்துட்டார், எல்லாம் செய்ய சொல்லிட்டார், அனுமதிச்சார். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் உயிரை எடுக்க உனக்கு அனுமதி கிடையாது. நெல் அத்தோடு நிறுத்திக்கொள், அதோடு நிறுத்திக்கொள். தேவ பிள்ளையே, கட்டளை கொடுக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சி வருகிற போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, நீ படகுல இருக்கிற கர்த்தரை எழுப்புனா உன் படகுல உனக்குள்ளே இருக்கிற படகாகிய இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த இயேசுவை நீ தட்டி எழுப்புவாயானால், தட்டி எழுப்புதுன்னா எந்திங்க எந்திங்கன்னு சொல்கிறது இல்லை, அவர் உனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், அவர் உனக்கு கொடுக்குற வார்த்தையை நீ தட்டி எழுப்பி பாரு. அவர் கொடுத்துருந்த அந்த அபிஷேகத்தில் நீ அனல் கொண்டு பார். உன்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது, எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஆனால் நீ உலக கவலையோடு இருக்கிறீங்க. உலகத்தில் அது நடந்துருமா, இது நடந்துருமா, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, நான் இன்னைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய, எப்படி வாழ, எப்படி நடக்க போக வர்ற என்னன்னு மாம்சத்தில் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாயோ? தேவன் அதை விரும்பவில்லை. உன்னை குறித்து கர்த்தருக்கு தெரியும். உனக்கு என்ன வேணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். உனக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். தேவ பிள்ளையே, அவருக்கு தெரியும். உன் தொழிலில் பிரச்சனையா, தொழிலில் நஷ்டமா, தொழிலில் ஒன்றுமே கிடைக்கலையா? கவலைப்படாத, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலையே படாத. கர்த்தர் உன் அருகில் வந்தால் போதும். அல்லேலூயா. அவர் வந்தால் போதும். அவர் சொல்லுவார், சீமோனே சீமோனே, புசிக்கிறதுக்கு எதா இருக்கா? புசிக்க எதா இருக்கா? இருக்குதா? ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை. உன் வாழ்க்கையை வெறுமையாக்கி உயர்வாக்குற கர்த்தர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை வெறுமையாக்கி, ஏன் தெரியுமா? உன் திறமையில் ஓடணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கல்ல, அந்த திறமையை உடைக்கிறதுக்கு தான், அந்த திறமையை அடித்து நொறுக்குவதற்கு தான். தேவ பிள்ளையே, உன் மாம்ச திறமைன்னு சொல்லி நீ வைராக்கியம் போராட்டிட்டு இருக்கல்ல, அதை உடைச்சி எறியறதுக்கு தான் அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக நஷ்டங்கள். ஏன் தெரியுமா? உன் மாம்சத்தில் நீ போராடி இருக்கிறதுனால தான். மாம்சத்தில் போராடிட்டு இருக்க எல்லாத்தையும் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு. மாம்சத்தில் நான் சாதிச்சிருவேன், மாம்சத்தில் அது நடந்துடும், இது சாதிச்சிருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். மாம்சத்தில் உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது தேவ பிள்ளையே. அதுக்கு உதாரணம் தான் சீமோனை பார்த்து கேட்குறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஏதாவது கொடுங்கப்பா சாப்பிட்றதுக்கு. அவருக்கு தெரியாமலா இருக்கும்? அவர் தெரியாமலா இருக்கும்? காற்றை உண்டாக்கினவர், கடலை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், சமுத்திரத்தில் மச்சங்களை உண்டாக்கினவருக்கு தெரியாமல் இருக்குமோ இவனிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு? தெரியும். தெரிந்த பொண்ணு ஏன் கேட்டார் தெரியுமா? மாம்சத்தை ஒடுக்கிறதுக்கு தான் கேட்டார். கேட்டவொன்னு சொன்னான், இல்லை ஆண்டவரே, ஐயரே ஒன்றும் இல்லை, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலைப்பா, ஒன்றும் அகப்படலை. அல்லேலூயா. என்னவா? ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் அப்பொழுது அவர், நீ படகுக்கு வலது புறம், இந்த வலது புறத்தை அனுபவம் தான் நமக்கு ரொம்ப வேணும். வலது புறம். நீ படகு ஏன் இடது புறம் சொல்லல? அவரு ஐயா இடது புறம் தான் நீ செய்கிற மாம்சத்தின் அதிகாரம், வலது புறமோ கர்த்தருடைய அதிகாரம், தேவ பிரசன்னம், தேவ கிருபை, நன்மை செய்கிற அனுபவம், நன்மைக்கு ஏதுவான காரியம் வலது புறத்தில் இருக்கிறது. நன்மையை செய்தவர்கள், நன்மை செய்த பிள்ளைகள் வலது பக்கத்திலையும், நன்மை செய்யாதவர்களை இடது பக்கத்திலையும் பிரித்த கர்த்தர் அல்லவா? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான நாட்கள் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
ராஜ்யத்தில் வந்து பிரவேசிங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செஞ்சோம்? நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? தாகமாக இருந்தேன், குடிக்க தண்ணி கொடுத்தீங்களா? எனக்கும் கொடுக்க ஆள் இல்லை, கொடுத்தீங்களா? இல்லை. தேவப்பிள்ளையே, இந்த சிறியாரில் ஒருவனுக்கு நீ எதை செய்யாயோ அது எனக்கே செய்தாய், அது எனக்கே செய்தாய். இதுதான் வலது பக்கம், இதுதான் வலது பக்கத்து அனுபவம். அதுதான் சொல்றார், வலது பக்கத்தில் வளைய போடு, அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? அகப்படும். அதற்கு அவன் போட்டு திரளான மீன்களை பிடித்த கரங்களை தட்டி, தேவப்பிள்ளை நீ வலது பக்கத்து அனுபவத்தில் வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நேரம் உன்னை திருப்பும் பொழுது, கர்த்தர் சொல்லிய வார்த்தைக்கு நேரம் உன்னை திருப்பும் பொழுது தான் என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? திரளான மீன் உனக்கு அகப்படும். திரளான ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா என்னவா? என்ன செய்யணும்? என்னவா? திரளான ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ வலது பக்கத்து அனுபவத்துக்கு இடம் கொடுக்கணும். வார்த்தையின்படி, வார்த்தைக்கு நேராக திருப்பப்படணும். வார்த்தைக்கு நேராக நீ திருப்பப்படும் பொழுது, திரும்பும் பொழுது மாத்திரமே அந்த அனுபவம் உனக்கு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீ மாம்சத்தில் நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை சாதிப்பேன், இதை சாதிப்பேன்னு சொல்லி வாய்ச்சவடால் அடிச்சுக்கிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. இந்த பேதர்கிட்ட வாய்ச்சவடால் நிறைய உண்டு. பேதர்கிட்ட என்ன உண்டு? வாய்ச்சவடால் நிறைய உண்டு. அதுக்குத்தான் ஆண்டவர் அதை உடைக்கிறதுக்கு தான் இறங்கினார். அதை உடைக்கிறதுக்கு தான் சீமோனே புதிக்க ஏதாவது இருக்காப்பான்னு கேட்டார். அங்கே தான் கேட்டாருங்க, மற்ற சீசன்ட்டெல்லாம் கேட்கலையா, அவன்கிட்ட கேட்டார். அவன்கிட்ட வாய்ச்சவடால் நிறைய இருக்குன்னு உடைக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. நீ வாய்ச்சவடால குறைச்சி கர்த்தருக்கு நேரம் உன்னை திருப்பி பார். இன்றைக்கு கர்த்தர் வலது பக்கத்தில் வீசப்பட்ட வலையை போல திரளான மீன்களை பிடித்து ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கவலைப்படாத, நான் அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன், அதெல்லாம் நீ இழுத்துக்கிட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இழுத்துக்கிட்டதா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு தேவை இன்னதுன்னு அவருக்கு தெரியும். தேவப்பிள்ளையே, உனக்கு தேவை இன்னதுன்னு தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எப்பா சீசனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா வரி கொடுக்கறது யார்? ஐயா அந்நியரா சொந்த ஜனமான்? அந்நியர் தான் ஆண்டவரே. அப்படியா? அந்நியரானா சரி, நீ போ, கடலுக்கு போய் என்ன செஞ்சிரு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடி. முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திற. என்னவா? அதன் வாயை திற. அப்பொழுது என்னது கிடைக்கும்? அங்கே ஆமாம், மத்தேயு 17:27 இருந்து பாரு. மத்தேயு 17 ஆகிலும் நாம் அதான் அதை நீங்கள் என்னன்னா, மற்றவங்களுக்கு நீ இடரலாகவே இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களுக்கு நீ இடரலாக இருக்காதபடிக்கு கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திற. ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம் உனக்கு வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம் வேணும் தேவப்பிள்ளையே. பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்யி கொடு. எனக்கு மாத்திரம் கொடுத்துட்டுவான்னு அவர் சொல்லலை, அது உனக்காகவும் எனக்காகவும் கொடு. பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம் இருக்குதா உன் வாழ்க்கையில்? தேவப்பிள்ளைய கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொன்ன ஆகணும்னா நீ பகிர்ந்து கொடுக்கிறவனாய் காணப்படணும். பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம் உனக்கு வேணும். இருக்கிறதுலே பகிர்ந்து கொடுக்காம ஓடுனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. நீ காக்காவை பார்த்துட்டிங்கன்னா, காக்காவை பற்றி ஒரு ரகசியம் இருக்குது. காக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் கிடச்சிட்டுனா என்ன செய்யும், ஒரு பண்டம் கிடச்சிட்டுனா என்ன செய்யும், காக்கான்னு அது வர்க்கத்தை மாத்திரம் தான் கூப்பிடும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்தால் பிடுங்கிட்டு போகும். அது தெரியுமா? காக்கா உங்ககிட்ட என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடும். தெரியுமா? ஏன் பிடுங்காதா? நீங்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து வெளியில் ஒரு போண்டாவை வச்சுக்கிட்டாங்க, நிற்கல, காக்கா ஒரு இடத்துல நிற்க சொல்லுங்களேன், இப்படி கையை வச்சுக்கிட்டு, இல்லை பக்கத்தில் வச்சுட்டு நிற்க சொல்லுங்களேன், பிடுங்கிட்டு போகுமா போகாதா? பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் சொன்னால் ஆகும். கர்த்தர் சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னார்? எலியாவை கொண்டு அங்கே நீ போய் இரியா. எங்கே இருக்கு? கேரி ஆற்றங்கரையில்
நீரூற்று வற்றி போனாலும் கேரி வற்றி போனாலும் மேரிபாவி நீரூற்றை கண்ட தேவன் உன்னையும் கண்டிடுவார். ஆம் தேவ பிள்ளையே, இந்த எலியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, எலியாவே எலியாவே நீ போ, எங்க போயிரு, கேரித்து ஆற்றண்டையில் போய் உன்னை ஒளித்துக்கொள்ளு, நீ அங்க போய் ஒளித்துக்கொள், நீ என்ன செய்ய, அங்க போய் ஒளித்துக்கொள்ளு அப்படின்னு சொன்னார். அங்க போய் ஒளித்து கொண்டான். நான் உன்னை காகங்களை கொண்டு போச்சுப்பேனார். மனுஷன் இருந்து பிடுங்கிட்டு போய் அது காக்கான்னு எல்லாத்துக்கும் அவங்க வர்க்கத்துக்கு மாத்திரம் தான் கொடுக்கும். கர்த்தர் தலையில மாத்துறார் பாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காக்காவுக்கு கட்டளை இடுகிற எலியாவே நீ போ, நீ அங்க போய் இரு, நான் காகங்களுக்கு உனக்கு என்னச்சுவேன் கட்டளை. ஒத்த காக்கான்னா கூட நீங்க யோசிக்கலாம், ஒத்த காக்கா கொண்டு வந்து கொடுத்துட்டு, காகங்களுக்கு அநேக காக்கா ஒன்றுக்கு ஒன்று போட்டி பொறாமப்படாம அங்க ஏன் கொடுக்க இங்க ஏன் கொடுக்க கொண்ட நமக்கே தேவை இருக்குன்னு ஒண்ணுமே புடுங்கலையா. காகங்களுக்கு கட்டளை இட்டாரு. அது என்ன செஞ்சதான், காலையிலையும் மாலையிலையும் என்ன செஞ்சதான், அப்பமும் ரெண்டும் தான் அதுக்கு ரொம்ப பிரியம். எது அதுக்கு பிரியமோ அதவே கொண்டு வந்து, எது மனுஷன் இருந்து புடுங்கிட்டு போகுமோ அதே மனுஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் சொன்னார் பாருங்க. அந்த சொல்லுதான் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த கட்டளை தான் நின்னது தேவ பிள்ளையே. அவர் சொல்றாரு, கேரித்து ஆற்றாண்டைக்கு போயா எலியா, நீ அங்க போ, நான் உன்னை காகங்களை கொண்டு போஷிப்பேன். தேவ பிள்ளையே, நீ உன்னை குறிச்சும் கவலைப்படாத. நீ பட்னியா இருக்க, பசியா இருக்க, தாகமா இருக்க, ஒண்ணுமில்லாம இருக்கன்னு நினைச்சு நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாத தேவ பிள்ளையே. உன்னை காகத்தை கொண்டு கூட போஷிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ பட்னியா இருக்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா நீ அவர் உனக்கு அருளின ஆவியை கொண்டு அவரோடு செயல்படுகிறாயா என்று பார்க்கிறார். எலியா கர்த்தர் கொடுத்த ஆவியை கொண்டு செயல்பட்டபடினால் சொல்றாரு, காகத்தை கொண்டு உன்னை போஷிப்பேன் போயா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. போ எலியா போ. அவன் போனானா இல்லையா, விசுவாசத்தோட போனான். தேவப்பிள்ளை உன்னையும் அப்படியே அவர் ஆயத்தப்படுத்த முடியும், அப்படி உன்னை பாதுகாக்க முடியும். தேவ உனக்கு இன்னும் இந்த தேவைன்னு அவருக்கு தெரியும். நீ வேண்டிக் கொண்டது அருள் செய்கிற கர்த்தர் உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். அதை யாரையாவது கொண்டு உன்னை நடத்துவார், உனக்கு அருள் செய்வார் தேவ பிள்ளையே. கேரித்து ஆற்றண்டையில் என்னது இல்லை, தண்ணி வத்திட்டு. ஹல்லேலூயா. தண்ணி வத்திட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேரி ஆற்றங்கரையில் நீரூற்று வற்றி போனாலோ மேரிபாவின் ஊற்றண்டை கண்ட தேவன் உன்னையும் கண்டிடுவார். மேரிபாவின் நீரூற்றை கண்ட தேவன் உன்னையும் கண்டிடுவார். எலியா ஓ எலியா, தேவன் வாழ் ஒலியா. எலியா ஓ எலியா, தேவன் நம் வாழ்வில் ஒலியா. எலியா ஓ எலியா, தேவன் நம் வாழ்வில் ஒலியா. கேரி ஆற்றங்கரையில் நீரூற்று வற்றி போனாலோ, கேரி ஆற்றங்கரையில் நீரூற்று வற்றி போனாலோ, மேரிபாவி நீரூற்று கண்ட தேவன் உன்னை கண்டிடுவார். மேரிபாவி நீரூற்று கண்ட தேவன் உன்னை கண்டிடுவார். சமாரியா ஓ சமாரியா, ஆளில் நல்ல அவர் சமாரியா. சமாரியா ஓ சமாரியா, வாழ்வில் நல்லதொரு சமாரியா. அவர்களுடைய வாழ்வு ஒரு நல்ல ஒரு சமாரியன். என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். நீ உலகத்தில் மாம்சத்தில் கடந்து போராடி, மாம்சத்தில் போராடி போராடி நீ மேற்கொள்ளலான்னு நினைக்க இல்லை. ஏன் நம்மளெல்லாம் அடித்து நொறுக்குதாரு தெரியுமா?
மாம்ச போராட்டத்தை விட்டு நீங்கி ஆவியின் வளரணும்னு சொல்லி என் ஆவியை அவனுக்கு அருள்வேன் எப்போ என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது என்று சொல்கிறார். அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். தேவ பிள்ளையே, கட்டளையிட்டா நிற்கும். உன் வாழ்க்கையில் கொந்தளிப்பு வந்துட்டா, பிரச்சனை வந்துட்டா, போராட்டம் வந்துட்டா, ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் கவலைப்படாத. நீ போகிற வழியை மாத்திரம் சிந்திச்சுப்பார், நீ போகிற வழியை மாத்திரம் சிந்திச்சுப்பார். யோனாவுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. தேவ பிள்ளையே, வந்ததா வரலையா? வந்ததா வரலையா? ஏன் வந்தது? எதுக்கு வந்தது? கர்த்தர் சொன்னார் நினிவேக்கு போன்னு சொல்லி. யோனா எங்கே போனான்? தர்சீசுக்கு போனான். தேவ பிள்ளையே, தர்சீசுக்கு போனான். அது கர்த்தருக்கு கடும் கோபமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா என்ன செஞ்சான்? அவர் நினிவேக்கு போய் சொன்னதுக்கு இவன் தர்சீசுக்கு போனான். எங்கே வந்தான்? தர்சீசுக்கு போனான். நீ ஆலயத்துக்கு கர்த்தர் வர சொன்னால் நீ எங்கேயோ போனன்னா வாழ்க்கையில் போராட்டம் வருமா வராதா? படகு அடித்து நொறுக்கப்படுமா நொறுக்கப்படாதா? நொறுக்கப்படும். படகுல இருக்கிற ஜாமான்லாம் பொருட்கள்லாம் சேதப்பட்டுச்சு. ஒன்னிடத்தில் இருக்கிற பொருட்கள், ஒன்று இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏன் சேதப்படுகிறது தெரியுமா? என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறியா? நான் சிந்திச்சிருக்கேன், நான் அழுது இருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன். தேவ பிள்ளையே, நான் சிந்திச்சிருக்கிறேன், அழுது இருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நஷ்டம்? ஏன் எனக்கு இந்த வருத்தம்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அப்பதான் சொன்னாரு, யோனான்னாரு. யோனா, ஆண்டவரே என்னை மன்னித்தரலுன்னு சொன்னேன், என்னை மன்னிச்சரலுன்னு சொன்னேன். நான் யோனாதான்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் யோனாதான், நான் யோனாதான். நான் எனக்கு ஒரு காரியம் நடந்ததுன்னு ஏன் நடந்தது ஆண்டவரே அப்படின்னு கேட்பேன். இது என்ன ஆண்டவரே, எதில் எந்த இடத்துல தவறுன்னு நினச்சிக்கோங்க. என்னிடத்துல வெல்டிங் மிஷின் இருந்தது, என்னிடத்துல வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், எல்லா ட்ரில்லிங் மிஷின், எல்லா மிஷினும் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் கம்ப்ரஸர் இருந்தது, அது ஒரு இடம். வெல்டிங் மிஷின் எல்லாம், கேஸ் கட்டிங் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல கிடந்தது. அதில் கம்ப்ரஸர் கொடுத்துட்டேன். ஏன் நஷ்டம்? ஒன்று ஒன்றா நஷ்டம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யோனான்னு ஒன்று தான் யோசனை பண்ண, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு. யோனா நினிவேக்கு போய் சொன்னதுக்கு தர்சீசுக்கு போனான். அதனால தான் அவன் போன கப்பலில் இருந்த முதல்ல எதை எடுத்து தூர போட்டாங்க? முதல்ல எதை எடுத்து வெளியே போட்டாங்க? என்னதுங்க? அவங்களுக்கு வச்சிருந்த ஆகாரத்துக்கு வச்சிருந்த அனைத்து தேவையான அனைத்து பொருளையும் என்ன செஞ்சாங்க? வெளியே அள்ளி எறிஞ்சாங்க, பாரத்தை குறைக்கிறதுக்கு. அது மாதிரி தான் நான் போன வழி சரியில்லைன்னு சொல்லி, நான் ஊழியமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன்ல, போன வழி சரியில்லைன்னு சொல்லி என்னுடைய கேஸ் சிலிண்டரு பொருட்கள்லாம் எங்கே கிடந்தது? எங்கே கிடந்தது? அது எங்கே கிடந்தது? அது எந்த கிடந்தது? பாயிண்ட்டுக்கு வரமாட்டான். எங்கே கிடந்தது? சவலாப்பரியில் கிடந்தது எனக்கு தெரியும். எங்கே கிடந்தது? எங்கே கிடந்தது? புரியலை அவங்களுக்கு. ஆவிக்குரிய ரகசியம் புரியாது. ஏன் தெரியுமா? சவலாப்பெரியிலையும் அவன் கடைக்கு உள்ளே இருக்கல, ரோட்டில் கிடந்தது. ரோட்டில் தானே கிடந்தது, பக்கத்தில் ரோட்டில் தானேங்க கிடந்தது. அதுக்கு என்ன பூட்டு போட்டால் வச்சுருந்தீங்க? ரோட்டில் தானே கிடந்தது. அதைத்தான் சொல்ல வரேன். பூட்டு போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்த கம்ப்ரஸரும் உடனே விற்றுட்டேன். ரோட்டில் கிடந்தது உடனே வைக்கலை, ரோட்டில் அள்ளி கிடந்ததுங்க. அதுதான், அதுக்கு பிறகு தான் அதை கொடுத்தேன். அதுவும் சொல்லலாம், தவிட்டு விலைக்கு கொடுத்துட்டேம்மா. ஆமாம், ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அள்ளி எரிஞ்சாச்சு, அவ்வளோதான். யோனா யோனான்னாரு, அதான் ஏன் உன்னை சேதப்படுத்துறேன்னாரு. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சாச்சு. அப்புறம் தான் ஆண்டவரே அப்படின்னு, அதுக்கு பிறகு தான் ஆண்டவரேன்னு சொன்னேன். யோனா போன அந்த கப்பலில் என்னாச்சு? அலை மோதுகிறது, காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, கண்டு வலிச்சு பார்க்குறான் வேக வேகமா, முடியல. அங்கே படகுல தூங்குனது யாரு? அங்கே படகுல தூங்குனது யாருன்னா யோனாவான். ஏசப்ப அங்கே படகுல தூங்குனாரு, இங்கே கப்பலில் தூங்குனது யாரு? யோனா.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க ஏசப்பா தூங்கினாரு. இந்த யோனாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன உண்டு, கனெக்ஷன் உண்டு, கனெக்ஷன் உண்டுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யோனா அங்க ஏசப்பா படகுல தூங்கினாரு, இங்க யோனா எங்க தூங்குறாரு? கப்பல்ல அடித்தட்டில் தூங்குறாரு. அடித்தட்டில் எப்படி தூங்குறாரு? அயர்ந்த நித்திரை. எப்பா வேலை வெட்டி முறிஞ்ச வேலை, அயர்ந்த நித்திரை தூங்குறாரு தூங்குறாரு தூங்குறாரு. அங்க யாரை தட்டி எழுப்புனாங்க? கர்த்தரை தட்டி எழுப்புனாங்க. இங்க யாரை இப்போ தட்டி எழுப்புறாங்க? யோனாவை. யோனா நீ யார்? எப்படித்தான் ஐயா நீ எப்படித்தான்? எங்கிருந்து வர? எழும்பு. எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், சாக நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப சத்துருவம் பிறல் சத்துருவம் இருக்கான். நீ நிம்மதியா தூக்கிட்டு நீ யாரையா? நீ எங்கிருந்து வந்திருக்க? ஏன் தெரியுமா? இவன் அவருடைய வார்த்தைக்கு நேரம் திரும்பினவன் தான், அவருடைய ஆவியின் அருளை பெற்றவன் தான். அதனால தான் இவனுக்கு ஒரு சேதமும் படாமல் இருக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை உணர்த்தும்படியாக என்ன உணர்த்தும்படியாக நிறைய பக்க வரலாம் வெட்டி விட்டார். பக்கத்தில் எல்லாம் நஷ்டமாச்சு. எனக்கு நல்லா தெரியும். அழுதுருக்கேன் நான். ஆண்டவரே நான் தானப்பா கீழ்ப்படியாமல் போயிட்டேன், அவங்க என்ன செய்வாங்கன்னுலாம் அழுதுருக்கேன் நான். தேவ பிள்ளையே, உங்களை என்னையும் சேதப்படுத்தாது, பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே உள்ள ஆராதனையில் நான் அக்கினி கடலை பார்த்தேன். அக்கினி கடலை பார்த்தேன்னா, ஆண்டவரே இந்த அக்கினி கடலுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கோங்கப்பான்னு அழுதேன் நான் ஸ்டேஜில் இருந்து. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு திமிரில் ஓடிக்கிட்டு அலையிறோம், நம்ம திமிரில் ஓடிக்கிட்டு அலையிறோம். ஏன்டா எடுத்து போட்டுரு, எடுத்து போட்டுரு, எடுத்து போட்டுருன்னு கர்த்தர் உன்னை சொல்கிறாரு. ஒப்பு கொடுத்துரு, ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். நீ காலா பாஷா காலா பாபா. ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறதை நான் உணர்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை நான் உணர்கிறேன். நீ கௌரி ஷகா ரபூரா கலா பாஷா. அக்கினி கடலை நான் பார்த்தேன். தேவ பிள்ளையே, எல்லாத்துக்கும் நீ விளக்கப்படணும். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அக்கினி கடலை ஏன் காமிச்சார் தெரியுமா? எல்லாம் ஆயத்தமா இருக்கிறதப்பா, எல்லாம் ஆயத்தமா இருக்குது. திரும்பு திரும்பு திரும்பு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு, என் ஆவியை உனக்கு அருளுவேன். ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. தேவ பிள்ளையே, என் ஆவியை அருளுவேன் சொன்ன கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை அருள அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். அக்கினி கடல், அக்கினி கடல் ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் அதுக்கு தப்பித்து கொள்ளணும், தப்பித்து கொள்ளணும், தப்பித்து கொள்ளணும், தப்பித்து கொள்ளுங்க. தேவன் விரும்புகிறார். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு, என் ஆவியை உனக்கு அருளுவேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு. தேவ பிள்ளையே, ஒரு பாரம் நமக்குள்ள வேணும், ஒரு பாரம் நமக்குள்ள வேணும். ஏனோ தானோன்னு இருக்கிறாயோ, கர்த்தர் கணக்கு கேட்கிறவர். ஏனோ தானோ அல்ல, தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய ஆவியை பெற்று கடிந்து கொள்ளுதலுக்கு நேர திருப்பப்பட்டு நீ ஓடிப்பார். உன்னை கொண்டு சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். ஆம் தேவ பிள்ளை, நிறைவேற்ற வல்லவர் அவர். அதனாலதான் யோசுவாவை பற்றி யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார். யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 10:12 வாசிக்கலாம். சீக்கிரமாக வேகமாக வாசிங்க. கர்த்தர் எமோரியரை
இஸ்ரவேலின் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், ஒரு இடங்களை கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், நீ கர்த்தரோட பேசினாயா, நீ கர்த்தரோட பேச வந்தாயா, தேவனோட பேசினாயா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சிட்டு அப்படியே போய் நீ முடக்கப்பட்டு முடங்கி கிடக்கிறாயோ, எதற்கு உன்னை அழைத்திருக்கிறார், எதற்காக உன்னை அழைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே? தேவ சமூகத்தில் அவரோட பேச வந்தாயா, பேசினாயா? என் தேவ பிள்ளையே, ஒரு நாள் வர்றதே பெரிய காரியம் நினைக்கிற, உனக்கு ஜீவனை கொடுத்தது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? நன்றி கடனா நீ வந்தாயோ, தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வந்தாயோ, நீ பாடு உபத்திரம் வேதனை மாத்திரம், எத்தனை நேரம் எத்தனை இடங்கள்ல எத்தனை நேரம் நீ விழுந்து கிடந்தாய். இன்று கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் அல்லவா? என் நாட்கள் சமீபித்து விட்டது, என் வருகை சமீபித்து விட்டது, நீ எனக்கா என் சமூகத்தில் வந்து பேசினாயா? உன்னிடத்தில் சத்துருக்களை ஒப்படைக்க போகிறேனே, அவனை மேற்கொள்வதற்காக என்னோடு பேசினாயா? நீ ஜெயித்து விட்டாய், நீ உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு சொல்லி உனக்கு ஒரு தேசம் கிடைச்சிட்டு அங்கே உட்காரலாம் நினைக்கிறாயோ? உன் சகோதரனும் ஆசீர்வதிக்கப்படணுமே, உன் சகோதரனுக்கும் சுதந்திரம் வேணுமே, உன் சகோதரனுக்கும் ஒரு ஸ்தலம் வேணுமே, ஒரு கிராமம் ஒரு பட்டணம் வேணுமே. யுத்தத்துக்கு புறப்படு, யுத்தத்துக்கு புறப்படு தேவ பிள்ளையே. கடலுக்கு அக்கறையில் போய் யுத்தம் பண்ணு, அந்த பக்கத்தில் உள்ளவனுக்கு பங்கிட்டு கொடு. யோசுவா அருமையான ஆலோசனையை கொடுத்தார். அந்த யோசுவா தான் சொல்றாரு, எமோரியரை கர்த்தர் இவன் கையில் கொடுத்த பொழுது கர்த்தரை நோக்கி பேசி என்னவா, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிதியோன் மேலும், சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் என்ன செய், தரித்து நெல். கரங்களை தட்டி தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பதற்கு, உனக்கு எனக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பதற்கு அங்க யோசுவா சொல்லியிருக்கிறாரு. இங்க இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கறதுக்கு எதை நிறுத்தி வச்சிருக்காரு தெரியுமா? சொல்றேன், அங்க சொல்றேன். முதல்ல யோசுவா எமோரியரை வெற்றி பெறுவதற்காக யோசுவா சொல்றான், சூரியனை பார்த்து சொல்றான், கிதியோன்ல நில்லு, கிபியோன்ல நில்லு. சந்திரனை பார்த்து சொல்றாரு. ஏன்னா யுத்த சட்டம் என்ன தெரியுமா? சூரியனும் சந்திரனும், சந்திரன் உதிச்சிடணும், சூரியன் மறைஞ்சிட்டுனா யுத்தத்தை நிப்பாட்டிடணும். தேவ பிள்ளையே, சட்டம் அப்படி இருக்குது. யோசுவா சொல்றான், ஜெயிச்சே காட்டணும், ஜெயிச்சுட்டு தான் போகணும். யோசுவா சொல்றான், யுத்தம் பலமாய் இருக்கிறது. சூரியனை பார்த்து கட்டளை கொடுக்கிறான், சந்திரனை பார்த்து கட்டளை கொடுக்க சொல்றான், நெல்லங்க, என்ன கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்றவன். நில் சொன்ன பொழுது நின்றது. அங்க சொல்லி இருக்குது, ஒரு மனிதன் சொல்லை கேட்டு. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. கரங்களை தட்டி தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த யுத்தம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ உணர்ந்தாயானால், ஆவிக்குள் உணர்வாயானால், இப்பொழுது நீயே சொல்லிடுவ எந்திரிச்சு, என்ன யுத்தம் இப்போ என்ன யுத்தம், இப்போ எதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காரு, எதை நிப்பாட்டி வச்சிருக்காரு?
தேவ பிள்ளையே, அன்றைக்கு யோசுவா தன் ஜனங்களுக்காக அங்கே ஜெயிக்கிறதுக்காக, வெற்றி பெறுவதற்காக கர்த்தர் ஒப்பு கொடுத்த அந்த ராஜ்யத்தை உடைத்து எறிந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன செஞ்சார்? கட்டளை கொடுத்தார். அது அப்படியே நின்றதே. அவன் வெற்றி பெற்று ஜெயத்தை பெற்றவனாய் அங்கே வருகிறான் தேவ பிள்ளையே. அதன் பின்புதான் அது என்ன செஞ்சது? அது என்ன செஞ்சது? அதுக்கு பிறகு தான் கடந்து போனது. எவ்வளவு நேரம் இருந்ததா? ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் என்னமா நடு வானத்தில் நின்றுதான் தேவ பிள்ளைய. ஒரு மனிதன் சொல்ல கேட்டு கர்த்தர் சூரியனும் சந்திரனையும் ஏன் நிப்பாட்டினார் தெரியுமா? தடுத்து நிற்க வச்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற வேண்டும், தம்முடைய ஜனங்கள் தோக்கக்கூடாது, தம்முடைய ஜனங்கள் வெற்றி பெறணும், தம்முடைய ஜனங்களுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றதற்காக தேவ பிள்ளையை அதற்காகவே நிறுத்தினார். இன்றைக்கு தம்முடைய ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று அவருடைய வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார். எதற்காக வருகையை நிறுத்தி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே? அவர் நிறுத்தின நோக்கம் என்ன? அவர் நிறுத்துகிற நோக்கம் என்ன? நீயும் நானும் அழிந்து போகக்கூடாது என்று, நீங்களும் நானும் அழிந்து போகக்கூடாது என்று தேவ பிள்ளையே. எதுக்கு தெரியுமா அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது? ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய வருகையே நிறுத்தி வைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. தம்முடைய வருகையே நிறுத்தி வைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. ஆனா நீ தேவனோடு பேசுகிறாயா? ஒரு யோசுவா பேசினது போல இன்று மற்ற ஜனங்களுக்காக பரிந்து பேச தேவ சமூகத்தில் கூடுகிறாயா? எதை செய்கிறாய்? உன்னை குறித்து சொல்றார், நீ ஆளுகை செய்கிறவன்றார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். யோசுவா ஆளுகைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனால அவன் பேசினான் கர்த்தரோட. நீங்களும் நானும் பேசுகிறோமா? பேசுகிறோமா? உனக்கு ஒரு பட்டணத்தை கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பட்டணத்தை கொடுத்திருக்காருங்க. எந்த பட்டணத்தை கொடுத்திருக்காரு? எந்த பட்டணத்தை? கொல்லங்கனர் என்னும் பட்டணத்தை கொடுத்திருக்காரு. கொல்லங்கனர் என்னும் பட்டணத்தை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் குக்கிராமம், இது இன்னுமே பட்டணம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இருந்தா தானே, சந்தோஷம் இருந்தா தானே. ஏன்னா உங்களுக்கு உங்க வீடை மாத்திரம் சரிப்படுத்தினா போதும், உங்க வீட்டை மாத்திரம் அடப்பு திறப்பு இருந்தா போதும், உங்க வீட்டில் மாத்திரம் ஆகாரம் இருந்தா போதும், உங்க வீட்டில் மாத்திரம் ஃபேன் ஓடினா போதும், லைட் எரிஞ்சா போதும், வேற எங்கேயும் எது வேண்டாம். டிரான்ஸ்ஃபார் ஆஃப் ஆயிட்டுனா உங்க வீட்லயும் கரண்ட் இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிரான்ஸ்பாரம் ஆகி இந்த சபை எழும்பலன்னா, சபை எழும்பி பிரகாசிக்கலன்னா உன் வீட்டில் வெளிச்சம் இருக்காது தேவ பிள்ளையே. டிரான்ஸ்பாரம் ஆகிய இந்த சபை தான் டிரான்ஸ்பாரம். அவனுக்கு இதை ஆன் பண்ணா பட்டணம் முழுக்கும் லைட் எரியணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு பேசுகிறாயா? பேசுகிறீங்களா? பேசுனீங்களா? தேவ பிள்ளை, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உனக்கா வரி கொடுக்க பணம் இல்லைன்னா மீனுக்கு கட்டளை இடுவார். உனக்கு சாப்பிட ஆகாரம் இல்லைன்னா என்ன செய்வார்? காகத்துக்கு கட்டளை இடுவாருங்க. காகத்துக்கு கட்டளை இடுவார். நீ வந்து முனங்கால் போட்டுப்பார், நீ பேசிப்பார், நீ பேசிப்பார். அதன் முன்பு எலியாவை அனுப்பினார். ஓடு, ஓடுறா நீ, இங்கே உனக்கு இங்கே என்ன வேலை? ஓடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஓடு 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 ஓடு. ஓடுறாங்க. அங்கே போனா சாக போறாங்க. அதுக்கு மேலே அவனுக்கு தாக்கு பிடிக்கல. என்ன செய்ய போறான்? சாக போறேன். சாகிறதுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளவில்லை, ஆள தெரிந்து கொண்டார். சாக தெரிந்து கொள்ளவில்லை. தேவ பிள்ளையே, தூதர்களை ஏற்படுத்துறாரு. தூதர்களை ஏற்படுத்தி அவனுக்கு என்னது, அங்கே என்னது இருக்கு? இங்கே ஆற்றுல தண்ணியை குடிச்சான். இப்போ அங்கே எங்கே வருது தண்ணி? தலைமாட்டில் தண்ணி வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்டி எழுப்பி, ஏ எலியா, எலியா, எலும்பு எலும்பு,
புசி. அப்பத்தை கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்திருந்தாரு, எல்லாம் பூசிச்சான், எல்லாம் பண்ணினான். திரும்ப படுத்துக்கிட்டான். திரும்ப எலும்பு புசிச்சான், படுத்தான். உன்னை தூங்கையா கொண்டு வந்திருக்கேன். எங்க ஊழியத்துக்கு ஒன்று அழைச்சிருக்காரு. தூங்கவா அழைச்சிருக்கிறாரு? தூங்க அழைச்சிருக்காரு, திங்க அழைச்சிருக்காரா? திங்கையும் தூங்கையும் அழைக்கவில்லை தேவ பிள்ளையே. அவர் கொடுத்தா சாப்பிட்ரு. ஏன்னா அவர் கொடுக்கிற போஜனம் ஒரு நாள் மட்டும் இல்லை, 40 நாள் ஓட வைக்கும். 40 நாள் ஓட வைக்கும் அவர் கொடுக்கிற போஜனம். அதை சாப்பிட வேண்டாங்களே. நீ வீட்டில் தின்னுட்டு தூங்காத. நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். எலியா பார்த்து சொல்றாரு, எலும்பு, உனக்கு இங்க என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஓடு, ஓடுறா, ஓடு. 40 நாள் ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? 40 நாள் ஓடுறான். சாக போறேன்னு சொல்லி அங்கே போனாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்பா உன்னை பஞ்சம் வரப்போது, உன்னை பாதுகாக்கிறதுக்கு யாரை ஆயத்தப்படுத்தியிருக்கிறா? ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தியிருக்கேன்ப்பா. சாரி பார்த்து என்ன விதவையை என்ன செஞ்சிருக்கேன்? உனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்திக்கிடுவேன். நீ மாத்திரம் ஓடக்கூடிய ஓடிக்கிட்டே இரு. நீ ஓட மாத்திரம் செய். ஓட உன்னை விரும்புகிறார் கர்த்தர். ஓடனா நீ ஓடி போய் என்ன செய்? நீ என்ன செய்யணும்? ஓடி என்ன செய்யணும்? எலியா பார்த்து என்ன ஓடி என்ன செய்ய சொன்னார்? சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்க போகிறேன் சீக்கிரம். இன்னும் நிறைய இருக்கு வசனம், சொல்ல முடியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் சீக்கிரம். எலியாவை என்ன செஞ்சார்? எலியாவை ஏன் ஓட சொன்னார்? ஓடி என்ன செய்ய சொன்னார்? சீக்கிரம் ஆயத்தரம் சொல்லுங்க. அல்லேலூயா, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லலையா? ஏங்க ஒலியாவன் வருது. எலியாவை என்ன செஞ்சார்? ஓட சொல்லி என்ன செஞ்சார்? என்ன செய்ய சொல்றாரு? என்ன செய்ய சொன்னாரு? எலியாவை ஏன் ஓட சொன்னாரு? சோத்தையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து ஏன் ஓட சொன்னார் தெரியுமா? அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து. முதல்ல கேரித்து ஆற்றங்கரையில் என்ன செஞ்சாரு? அங்கே ஒளித்து கொண்டு காத்திருந்தாரு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து என்ன செஞ்சாரு? போன்னு சொல்லி வேற இடத்துக்கு கிளப்பி விட்டாரு. இங்கே போனவன்னு அவனுக்கு என்னாச்சு? எரிச்சல் வந்துட்டு. என்ன தெரியுமா? அவனை நினிவேக்கு போச்சோனைக்கு தர்சீசுக்கு போனான், அங்கே பிரச்சனை. இவனை வேற வழியாக போச்சோனைக்கு இன்னொரு வழியாக போயிட்டான், இங்கே பிரச்சனை. இப்போ நான் ஜாக போகிறேங்க. அவனும் சொல்கிறான் நான் செத்தா நலமாக இருக்குங்க. யாரு? யோனாவும் செத்தா நலமாக இருக்குங்க, எலியாவும் செத்தா நல்லா இருக்குங்க. என்னாச்சு இங்கே? என்னாச்சு கருத்து பார்த்தீங்கன்னா, ஏப்பா அங்கே வா, நான் போக சொன்ன வழியாக நீ போகலை, அதனால நீ என்ன செஞ்சிரு? திருப்பி நான் சொல்கிற வழியாக மாறிடு ஓடு. திரும்ப என்ன செய்ய? திரும்ப ஓடு. உனக்கு அங்கே ஆளை வச்சிருக்கேன். சாரி பார்த்து விதைய எல்லாம் தயார் பண்ணி, எல்லாத்தையும் விதைவேல் எல்லாம் தயார் பண்ணி வச்சேன் சாப்பாடு கொடுக்க. நீ அதை பற்றி கவலைப்படாத. ஏன் உன்னை ஓட சொல்கிறேன் தெரியுமா? எதற்காக ஓட சொல்கிறேன் தெரியுமா? எதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ தூங்கி கிடக்கணும்னு நினைக்கிற. நானும் தட்டி தான் எழுப்பி பார்க்க. நீ தூங்கிக்கிட்டே இருக்க. தூங்க பிசாசு. நீதிமொழியில் 15 எடுத்து வாசி பாருங்க, நல்லா இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ தூங்கிக்கிட்டே இருக்காத. உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விதம் வேற, வித்தியாசம் வேற, அழைத்தது வேற. நீ தூங்கிறதுக்கு இல்லை, தின்னுட்டு அப்பத்தை கொண்டு வந்து தலைமாட்டில் வச்சாச்சு, தண்ணியும் தலைமாட்டில் வச்சாச்சு. ஊழியக்காரன் இல்லையா, எல்லாம் கையில் வந்துடும். சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும். கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. சொல்றார், ஓடு, நீ போய் என்ன செய்? யார் அபிஷேகம் பண்ணு? யெகூவுக்கு முன்னால ஒரு ஆள் அபிஷேகம் பண்ண சொல்வார். சீரியாவின் மேல் யார ராஜாவாக்கு? ஆசைகளை என்ன செய்ய? சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதுக்கு தாங்க உன்னை தட்டி எழுப்புகிறாரு. ராஜாக்களை அபிஷேகம் உருவாக்குறதுக்கு தான். ராஜாக்களை உருவாக்குறதுக்காக தட்டி எழுப்பி அனுப்புகிறாரு. நீ தின்னுட்டு தூங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆசைகளை அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல்
ராஜாவை அபிஷேகம் பண்ணு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அதிகாரம் உங்க கையில் இருக்குது தேவ பிள்ளையே. இன்றைக்கு உங்களை கர்த்தர் சொல்ற ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள்ன்றாரு. அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி ராஜா. உங்களை என்னையும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற வல்லமையை கொடுத்து அதுக்கு தான் ஓடுங்கிறாரு. ஓடு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் தேவ பிள்ளையே. யெகோவா அபிஷேகம் பண்ணு யூதாவின் மேல். அதன் பின்பு உன் ஸ்தானத்தில் யார் அபிஷேகம் பண்ணு? அபிஷேகம் பண்ணு தேவ பிள்ளையே. நீ அபிஷேகம் பண்ண அழைக்கப்பட்டவன். அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓடுறான் அதுக்கு பிறகு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாவது ஓட பழகுங்க, தூங்க பழகாதீங்க, தூங்க பழகாதீங்க. யாரெல்லாம் காலையில் சாப்பிட்டு வந்தா? காலையில் சாப்பிட்டதில் யார் கையை தூக்கி சீக்கிரம்? வேற சீக்கிரம் யார் சாப்பிட்டா? பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிடாம தான் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சாப்பிடாம வர்றது பலன் தான் தேவ சமூகத்தில். என்னவா இருக்கிற வரைக்கும் தான் சாப்பாடு கிடைக்கும். சாப்பிடாம இருக்கு, சாப்பிடாம போட்டார்னா கிடந்துருங்க. ஏன்னா உங்களை பழக்க வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா, பழக்க வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. பஞ்ச காலம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களை போஷிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நீ போஜனத்துக்காக காத்து மாத்திரம் கிடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார் தேவ பிள்ளையே. அவர் உன்னை போஷிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எலியாவை போஷித்த கர்த்தர் உங்களை என்னையும் போஷிப்பார். ஆமாம், பஞ்சம் வந்தது, என்னது தண்ணீர் இல்லை, எல்லாத்துக்கும் கர்த்தர் முன்னாடி ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்ன ஆகும், அவர் சொல்ல நிற்கும், கட்டளையிட நிற்கும் தேவ பிள்ளையே. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைங்கிறத நீ அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திருப்பப்பட்டு அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வாய். ஆனால் அவரும் உனக்கு அதை செய்ய வல்லவராயிருக்கிறார், உனக்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருந்து இன்னும் நிறைய இருக்குது. நான் அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாம் அப்படி முழங்கால் படியிட்டு ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகாராஜா, ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகாராஜா, ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகாராஜா, ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகாராஜா. ஆதியும் மந்தமும் நீர்தான் ராஜா, ஆதியும் மந்தமும் நீர்தான் ராஜா, அல்பாவும் ஒமேகாவும் நீர்தான் ராஜா, அல்பாவும் ஒமேகாவும் நீர்தான் ராஜா, ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகாராஜா, ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகாராஜா. இருந்தவரும் இருப்பவரும் நீர்தான் ராஜா, இருந்தவரும் இருப்பவரும் நீர்தான் ராஜா, இனிமேலும் வருபவரும் நீர்தான் ராஜா, அல்ல வைக்கும் தெய்வமும் நீர்தான் ராஜா, ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகாராஜா, ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா ராஜா இயேசு மகா